நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தேவனுடைய அன்பு என்று இந்த வாரத்திலே தியானித்து வருகிறோம். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? அது மிகவும் பெரிய அன்பாக இருக்கிறது என்று 1 யோவான் 1 அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால்தான் தேவனுடைய அன்பு பெரிய அன்பு என்று அறியப்படுகின்றது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படவில்லை என்றால் தேவனுடைய அன்பு பெரிய அன்பு என்று அறிய முடியாது. அப்படி என்றால் இந்த பெரிய அன்பு என்ன செய்திருக்கிறது? நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக உருவாக்கி இருக்கிறது. அப்பொழுது நாம் எங்கே இருந்து கொண்டிருந்தோம்? நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்து கொண்டிருந்தோம்? நாம் பாவிகளாக இருந்தோம், தேவன் இல்லாதவர்களாக இருந்தோம், அக்கிரமக்காரர்களாக இருந்தோம், தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம், பலனற்றவர்களாய் இருந்தோம். முடிவிலே நாம் பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தோம். பிசாசுனுடைய தன்மைகளையும் சாயல்களையும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தோம் என்று நாம் பைபிள்ல இருந்து நாம் வாசித்து அறிய முடிகிறது. இப்படி இருந்த நம்மை தேவன் தம்முடைய பெரிய அன்பினாலே தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மை மீட்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து தன்னை இந்த உலகத்துல பலியாக கொடுத்தார்? தேவன் நம்மேல் வைத்த அன்பை நிரூபிப்பதற்காக வேண்டி, நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி, செயல்படுத்துவதற்காக வேண்டி தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அவர் சிந்திய இரத்தத்தினாலே தான் மனுஷனுடைய மனசாட்சி கழுவப்பட்டு, அவனுடைய சிந்தைகள் எண்ணங்கள் எல்லாம் கழுவப்பட்டு, மனுஷன் முழுவதுமாய் இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறார். 1 யோவான் 1 நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் சுத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இது நிமித்தம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். நாம் கழுவப்பட்டு இயேசுவின் இரத்தத்தாலே சுத்தமாக்கப்பட்ட போது தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே ஊற்றினார். தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே அவர் ஊற்றிய போது நாம் பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான பாக்கியம் கிடைத்தது. அப்பொழுது அவரும் நம்மை பார்த்து என் பிள்ளைகளே என்று கூப்பிட்டார். நாமும் அவரை பார்த்து என் பிதாவே என்று கூப்பிடுகிறோம். இதைத்தான் நாம் இங்கே வாசிக்கின்றோம். இது எவ்வளவு பெரிய அன்பு என்று பாருங்கள், எவ்வளவு பெரிதான அன்பு என்று பாருங்கள். எங்கோ சாக்கடையில கிடந்த நம்மையெல்லாம் ஆண்டவர் ரட்சித்து மீட்டெடுத்து கொண்டு சிங்காசனத்துக்கு அருகான மக்களாக நம்மளை கொண்டு வந்து அவர் வைத்திருக்கிறது எவ்வளவு பெரிய அன்பு. அழகற்றவர்களாய் இருந்த நம்மை எல்லாம், அறிவற்றவர்களாய் இருந்த நம்மை எல்லாம், ஒழுங்கற்றவர்களாய் இருந்த நம்மை எல்லாம் ஆண்டவர் தம்முடைய குமாரன் மூலமாய் ரட்சித்து அவருடைய இரத்தத்தாலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி தேவனுடைய ஆவியை நமக்குள்ளே தந்து நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறாரு. அப்ப அது எவ்வளவு பெரிய அன்பு. அதுவரையிலும் இந்த உலகத்துல என்னவோ நடந்துச்சு இல்லையா? எத்தனையோ பேர்கள் வந்து போனார்களே, யாரும் நம்மை இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க முடியவில்லையே, இந்த அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுக்க முடியவில்லையே, இந்த படுகுழியிலிருந்து நம்மை கரை சேர்க்க முடியவில்லையே. ஒருவன் அடிபட்டு குழியில் கிடக்கிறான், எத்தனையோ பெரிய மனிதர்கள் கடந்து போகிறார்கள். உதவி உதவி என்று கேட்ட பொழுது கூட ஒருவரும் அவனுக்கு உதவி செய்யவில்லை. ஒரு நல்ல சமாரியன் வருகிறான், ஐயோ பாவமே பரிதாபப்பட்டு அந்த குழியில இறங்கி அவனுக்கு காயங்கள் எல்லாம் கட்டி அவனை கரையிலே கொண்டு வந்து தன்னுடைய வாகனத்திலே கழுதையின் மேல் உட்கார வைத்து அவன் கொண்டு போய் சத்திரத்திலே அவனை சேர்த்து 2 காசுகளை கொடுத்து நான் வருவது வரையிலும் இவனை பராமரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சென்றான்.
அன்பான தேவனுடைய மக்களே, தேவனும் அதே மாதிரி தம்முடைய குமாரனை நல்ல சமாரியனாக இந்த உலகத்துக்கு அனுப்பி அவ்வளவு பெரிய அன்பை இந்த உலகத்துல தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது நாம் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். நாம் வெளியே போகும் பொழுது வரும் பொழுதும் நம்மை பார்த்து பிசாசின் பிள்ளைகள் என்று அழைக்க கூடாது. நம்மை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பு பெரிய அன்பு என்று அங்கு தெரியும். நம்முடைய குடும்பத்திலும் கூட தேவனுடைய பிள்ளைகளுடைய லட்சணங்கள் தான் இருக்க வேண்டும். தேவனுடைய தன்மைகள் தான் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்டவர்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பு இன்னும் பிரலாபிக்கப்படும். தேவனுடைய அன்பு மிகையாக சொல்லப்படும். தேவனுடைய அன்பு அது பெரிய அன்புங்க, அந்த அன்புக்கு இணையானது எதுவுமே இல்லைங்க என்று சொல்லி உலகம் அவரை புகழ ஆரம்பிக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது எப்பொழுது குறைந்து போகிறதோ, இவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இல்லைங்க, இவங்க எல்லாம் உலகத்தோட எல்லாம் ஒட்டி வாழறாங்க, இவங்க எல்லாம் அவங்களோட இவங்களோட சேர்ந்து உலகத்துக்கு ஏற்றபடியா வாழ்கிற வாழ்க்கை வாழ்றாங்க, இவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாதுன்னு நம்மை பார்த்து யாராவது சொல்லுவார்கள் என்றால் தேவனுடைய அன்பு அது மிகவும் மங்கி போகிறது போன்ற சூழ்நிலை உண்டாகும். அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய எல்லா செயல்களிலும், போராட்டங்களிலும், நெருக்கடிகளிலும், வேதனையான சூழ்நிலைகளிலும், இழப்புகளிலும், உபத்திரவங்களிலும், பலவீனங்களிலும், வியாதிகளிலும் இந்த அன்பை சுமந்து செல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 நாம் வாசிக்கும் பொழுது இதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? எல்லாவற்றிலும் இந்த அன்பை இழக்காதபடிக்கு நான் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பான தேவனுடைய மக்களே, தேவன் தம்முடைய இவ்வளவு பெரிய அன்பை நமக்காக இந்த உலகத்துல காண்பிச்சிருக்கிறார். காண்பிச்சு நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக நடப்போம். நாம் பிசாசின் பிள்ளைகளோட சேர்ந்து நடக்கிறதல்ல, நாம் தேவனோடு, தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு தான் சேர்ந்திருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு இணைந்து பயணிக்கும் பொழுது தேவனுடைய அன்பு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த அன்பு எங்கெங்கெல்லாம் போகிறதோ அநேகரை ரட்சித்து கொண்டே இருக்கும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய அன்பை எங்களுக்காக நீர் காண்பிச்சிருக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய அன்பை ஆண்டவரே நாங்கள் அறிந்து உணர்ந்து தெரிந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே சுவீகரித்து தேவனுடைய இந்த பெரிய அன்பை எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நியமங்களிலும் நாங்கள் வெளிப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பிசாசின் பிள்ளைகளாக அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவரை சாட்சியம் சொல்லத்தக்கதாக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.